ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமேஷ். இப்போ தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா சோலோ ஆக்டிங் சொல்லிட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. லைக் சோலோ ஆக்டிங் ஒண்ணுமே கிடையாது. அந்த மெயினா அந்த கேரக்டர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சார் இருக்கட்டும், தனுஷ் சார் இருக்கட்டும். தனுஷ் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சோலோவா தான் அந்த படத்துல வந்து மெயின் லீடா பண்ணியிருந்தாரு. லைக் வந்து ரயான் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அவர் தான் வந்து மெயின் லீடா வந்து இப்போ சோலோவா வந்து இப்போ ரயான் படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமால நிறைய படம் வந்து சோலோவா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஹிட் கொடுத்த படம்லாம் வந்து ஒன்னா பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 டாப் 5 வந்து ரிவீல் பண்ணலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ. லியோ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தான் வந்து நடிச்சிருந்தாரு. லியோ படத்துக்கு அவ்வளோ வந்து லைக் வரவேற்பு இருந்துச்சுன்னு தமிழ் சினிமால சொல்லலாம். லியோக்கு வந்து அவரோட ஆக்டிங் இருக்கட்டும் அண்ட் த்ரிஷாவோட காம்போவா இருக்கட்டும், அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ லியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பட்ஜெட்ல எடுத்த படம் தான் சொல்றோம். லைக் ரொம்ப ஹை பட்ஜெட்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான பட்ஜெட் படம் தான் லியோ. ஸோ லியோ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல நம்பர் 1ல இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண படத்துல லியோ வந்து மோர் தென் 1064 crores வந்து லைக் டேர்ன் ஓவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லியோவோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஆல்ரெடி வந்து அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து அது வேர்ல்டு வைடா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்த படம் என்ன படம் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2.0. 2.0 வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ 2.0 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லைக் 2.0 வந்து லைக் அவங்க செலவு பண்ண அமௌண்ட் விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக் எவ்வளோடா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94 crores அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷனாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து லைக் ரொம்ப பட்ஜெட் வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் லைக் கம்பேரிட்டிவ்லி லைக் கம்பேர் பண்ணும்போது லைக் 94 crores ஒரு ஓகேவான பட்ஜெட் தான் வந்து 2.0. இதுதான் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. லைக் இப்போ இந்த இயர்ல வந்து லைக் பட்ஜெட் அதிகமா வாங்கினா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆக்டிங் லைக் மெயின் லீட் பண்ண ஆக்டிங்ல ரஜினி சார் இருந்தாரு. அவர் வந்து 94 crores வந்து ஏர்ன் பண்ணிருக்காரு. ஸோ அடுத்து வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசனோட விக்ரம் மூவி தான். விக்ரம் மூவி வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 60 கோடிக்கு மேல வந்து ஏர்ன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. லைக் இது வந்து தேர்ட் பொசிஷனை பிடிச்சிருக்கு. லைக் மெயின் லீடா கமல் சார் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஆக்டர் வந்து இந்த விக்ரம் படத்துல வந்து மோர் தென் வந்து 60 crores மேல வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. விக்ரம் படம் வந்து லைக் நல்ல ஒரு ஸ்டோரியாவும் இருந்துச்சு. அந்த படத்தோட லைக் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கமல்ஹாசன் சாருக்கு வந்து ஒரு டேர்ன் ஓவரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது வந்து நம்மளோட லிஸ்ட்ல வந்து தேர்ட் பொசிஷன் வந்து இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித் குமாரோட வலிமை. ஸோ வலிமை வந்து நிறைய வந்து லைக் தல ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து லைக் நல்லா வரலன்னு சொல்லலாம். பிகாஸ் வலிமைக்கு வந்து லைக் நிறைய ஃபேன் பேஸ் இருந்தாலுமே அந்த படத்தோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் ஆனால் அந்த படத்தோட லைக் இன்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 45 கோடி ரூபாய் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து வலிமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளோ வந்து லைக் கம்மியா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் லைக் அந்த படத்துல வந்து லைக் ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சில பல லைக் அந்த இஷ்யூஸ்னால வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் டே வந்து பாத்தீங்கன்னா தல ஃபேன்ஸ்க்கு வந்து வலிமை வந்து ஒரு பெஸ்ட் படமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்மளோட லிஸ்ட்ல கடைசியா இருக்க படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோப்ரா. ஸோ கோப்ரா வந்து பாத்தீங்கன்னா லைக் விக்ரம் சார் தான் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ விக்ரம் வந்து அந்த படத்துல வந்து நிறைய மெயின் ரோல் வந்து பண்ணியிருந்தாரு. லைக் அந்த லீடாக வந்து பண்ணியிருந்தாரு. விக்ரம் படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ்ல 24 crores அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடா வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் விக்ரம் மூவி வந்து லைக் நல்ல ஸ்டோரி அண்ட் ஆல்சோ நல்ல கதைக்களமா இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து லைக் ஏர்னிங் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் பண்ணிருக்கு. லைக் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல லைக் இதுதான் வந்து மெயினா வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.